திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 880, அதிகாரம் பகைத்திறம் தெளிதல். 1881 ஆண்டு ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். மருத்துவ உலகில் இவர் கண்டுபிடித்த பென்சிலின் என்ற மருந்து தனிச்சிறப்பு வாய்ந்தது. இதன் மூலம் உலகம் முழுவதும் சுமார் 20 கோடி உயிர்களை உயிர்கொல்லி நோயிலிருந்து காப்பாற்றியுள்ளதாக ஓர் ஆய்வறிக்கை கூறுகிறது. இத்தகைய பெருமைக்குரிய அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் சிறந்த விஞ்ஞான அறிவு கொண்டவர் மட்டுமல்ல, துப்பாக்கி சுடுவதிலும் வல்லவர். மருத்துவக் கல்லூரியில் பயின்றபோது ஒரு தனியார் துப்பாக்கி சுடும் கிளப்பில் பயிற்சி பெற்று சிறப்பாக இலக்கை நோக்கி சுடுவதிலும் திறமையை பெற்றிருந்தார். முதல் உலகப் போரின் போது போரில் காயமடைந்த வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் இராணுவ மருத்துவக் குழுவில் மருத்துவராக இவர் பணியாற்றிய போது ஒரு முறை எதிர்நாட்டு படையிடம் சிக்கிக்கொண்டார். அப்போது ஒரே நேரத்தில் 10க்கும் அதிகமான வீரர்கள் இவரை நோக்கி ஆயுதங்களுடன் வந்தனர். ஃப்ளெமிங்கின் அருகில் இருந்த ஒரு படைவீரர், என்னிடம் உள்ள துப்பாக்கியில் ஒரே ஒரு குண்டுதான் உள்ளது, இதன் மூலம் எதிரிகளை நாம் எதுவும் செய்ய முடியாது, ஆகையால் வாருங்கள் எதிரிகளிடம் சரணடைந்து விடுவோம் என்று ஃப்ளெமிங்கை அழைத்தார். அதற்கு ஃப்ளெமிங், உன்னிடம் ஒரு குண்டு இருக்கிறதல்லவா, அது போதும், நான் அந்த ஒரு குண்டை வைத்து ஒரே நேரத்தில் இந்த 10 வீரர்களையும் அழித்து விடுவேன் என்று கூறினார். உடனே அந்த படை வீரரிடம் இருந்த துப்பாக்கியை ஒரு கையில் எடுத்தார். மறுகையில் தன்னிடமிருந்த ஒரு அமிலப்புட்டியை எடுத்து நெருங்கி வந்து கொண்டிருந்த எதிரிகளை நோக்கி வீசி எறிந்துவிட்டு குறிதவராமல் அந்த அமிலப்புட்டியை துப்பாக்கியால் சுட்டார். அந்த அமிலப்புட்டி வெடித்து அமிலம் தீப்பற்றி சிதறியதில் அந்த வீரர்கள் மொத்தமாக மடிந்தனர். அது மட்டுமல்லாமல் அருகில் இருந்த சில வெடிமருந்து கிடங்குகளும் தீப்பற்றி வெடித்து சிதறின. இதில் அதிகமான எதிரி நாட்டு வீரர்கள் இறந்து போனார்கள். ஃப்ளெமிங் குண்டடிபட்டு விழுந்த வீரர்களுக்கு போர் முனையில் மருத்துவராக இருந்து உயிர் காத்தது மட்டுமல்லாமல் துணிச்சலான செயல் மூலம் தனது நாட்டிற்கும் அரும்பணியாற்றினார். பகைவருடைய ஆணவத்தை அழிக்காமல் விடுபவர் மூச்சு விடும் நேரத்திற்குள் பகைவரால் நிச்சயம் அழிக்கப்படுவார் என்பதை உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயற்பவர் செம்மல் சிதைக்கலாதார் என்கிறார் நம் தேவப்புலவர் திருவள்ளுவர். செருக்கை அழிக்காமல் இருத்தல் பலவீனம், செருக்கை அழித்தலே பலம்.